உதயநிதி பற்றி பேசுறதுக்குலாம் என்ன யோகியதை இருக்குது? ஒரு செங்கலை காமிச்சு ஒரு எலெக்ஷனையே ஜெயிச்சவர். இன்னி வரைக்கும் உங்கள் தலைவர் வீட்டு விட்டு வெளியிலேயே வரலை. அப்படியே வெளியில் வந்தால் ஜோடியாக தான் வராரு. அந்த ஜோடியாக வர்றது அவருக்கே ஆப்படிக்குது இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு. இது உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் உங்ககிட்ட இருக்கான். இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு இதெல்லாம் பெரிய நல்லா படித்து ரொம்ப மூளை இருக்கிறவங்க. அது மூளை இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரிமினல் புத்தி இருந்தால் போகிறோன்னு நிரூபித்தது அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை செட்டு தான் உங்களுக்கு எல்லாம். அண்ணாமலை தான் குரு இல்லையா? அந்த அண்ணாமலை மாதிரி தான் ஐஆர்எஸில் இருந்துக்கிட்டு அங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் அதை விட இங்கே ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்த அந்த ஆள் தற்குறி முதல்வர்னு பேசுகிறான் அந்த முட்டாள். 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களே, நீங்க தான் சார் தற்குறி. தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி இல்லையா? என்ன டிஜிபி இருந்தால் என்ன பண்ணுவார்? நேராக அவரே போய் பைக் எடுத்துகிட்டு போய் உங்கள் தலைவர் இருக்கார் விசை மாதிரி நேராக போய் அப்படியே குற்றத்தை தடுத்துருவாரா? அறிவு வேணாம்? ஒரு இன்ஸ்பெக்டர் செய்கிற வேண்டிய டிஜிபி செய்வாரா? ஏசி பண்ண வேண்டியது, டிசி பண்ண வேண்டியது இதெல்லாம் டிஜிபி பண்ணுவாரா? அறிவு வேணாமா? ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் பேசும்போது முட்டாள் கூட்டத்தை வச்சுருக்கீங்க. அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் தான் கை தட்டும், ஓட்டு வராது. உங்களுக்கு மே மாதம் அப்படி புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு பைத்தியம் தெரியாது. என்ன பண்ண முடியும்? ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் சேர்க்குற அவளுக்கு கீழ்ப்பாக்கத்தில் இடம் இல்லை. ஆனால் நிர்வாகிகள் பேரில் ஒரு தலைவனையே முட்டாளாக அடிக்கக்கூடிய ஒரு நல்ல குழு சிறப்பாக இருக்கீங்க. உங்களை யாருமே அழிக்க முடியாது, நீங்களே போகிறோம். என்ன பப்ளிக்கில் போய் பேசுகிறீங்க? என்ன ஒரு கற்பழிப்பு அப்படின்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா? அது எங்கள் வீட்டில் பீரோலேருந்து நகை திருட்டு போச்சுன்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா? அறிவு வேணாம்? தனிப்பட்ட க்ரைம், அது இண்டிவிஜுவல் க்ரைம். அந்த க்ரைமுக்கு உண்டான விஷயத்தை பெரியாதே பேசணும். பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும். அதே சமயத்தில் நம்ம வீட்டிலேயே சொல்லலையா, பார்த்து போப்பா, நல்லபடியாக போடா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னா, நான் ரோட்டில் குறுக்க ஓடுவேன், லாரி மாத்திரம் என் மேலே அடிச்சுது, நீ மார்ச்சரிக்கு தான் போகணும். அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? நான் நடு ரோட்டில் ஓடுவேன், அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன்.